ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இந்த எபிசோட் சென்ற எபிசோடினுடைய தொடர்ச்சி 38வது எபிசோடு என்று கொள்ளலாம். வேங்கடநாதர் மனைவியிடம் அனுமதி பெற்று அதுக்கப்புறம் அவருடைய குரு சுயீந்திரம் சொன்ன பிறகும் விருந்தினருடைய பொறுப்பிலே லட்சுமி நாராயண உபநயனம் மடத்தினுடைய செலவிலே அந்த உபநயனம் சிறப்பாக நடைபெற்றது. அவருடைய பந்துக்கள் உறவினர் எல்லாரும் வந்தாங்க. நண்பர்கள், உறவினர்கள், பந்துக்கள் எல்லாம் வந்தாங்க. அவருடைய வேங்கடனுடைய பாபா அக்கா வேங்கடாம்பா ஒரு கணவர் லட்சுமி நரசிம்மாச்சார் அவருடைய குழந்தையோடும், அண்ணா குருராஜார் கமலாதேவி அவருடைய குழந்தை வெங்கட் நாராயணனுடன் மற்றும் மற்ற பந்துக்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. வாசுதேவாச்சார் இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்து உபநயனம் முடிந்தவுடனே உங்க அண்ணாவும் அண்ணியும் அக்கா பாவா 4 பேர் மாத்திரம் அந்த அவரும் குழந்தைகள் மாத்திரம் தங்கியிருந்தாங்க. மற்றவங்களாம் ஊருக்கு போயாச்சு. அன்று மாலை வேங்கநாதர் அவங்க அண்ணா குருராஜாத்தை அழைத்து, அண்ணா இந்த மாதிரி எனக்கு சன்னியாச ஆசனம் வாங்க சொல்லி உத்தரவாயிருக்கு. நான் சன்னியாசம் தீர்மானம் பண்ணிட்டேன். நான் சன்னியாசம் வாங்கினா சரஸ்வதி நிர்கதியாகி விடுவாள். சரஸ்வதிக்கு நான் தான், மொத்தம் உலகமே நான் தான். அப்போ சரஸ்வதி எப்படி நான் இல்லாட்ட எப்படி வாழ்வான்னு தெரியல. அதனால நான் ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட வைக்கிறேன். தயவுசெய்து நீங்க என்னுடைய குழந்தை லட்சுமி நாராயணன் சரஸ்வதி பாயும் நீங்கள் உங்கள் பொறுப்பிலே அவர்கள் உங்க வீட்டில் வளரணும் என்று நான் விரும்புகிறேன். நீங்க எனக்கு செய்து தரீங்களான்னு சொல்லி ரொம்ப வினயத்தோடு கேட்கிறார். குருராச்சார் உடனே, என்ன வெங்கடநாதா எப்படி சொல்லிட்டீங்க? என் தங்கை சரஸ்வதி அவள் எங்கிட்ட எங்க வீட்டில் சந்தோஷமா இருக்கட்டும். லட்சுமி நாராயணன் நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு வித்யாபியாசமாகட்டும் மற்ற எல்லாம் பண்ணி திருமணம் திறந்து எல்லாம் நான் பார்த்து செய்கிறேன். நீங்க ஒரு கவலையும் பட வேண்டாம். நீங்க சந்தோஷம் சன்னியாசம் ஏற்றுக்கொள்ளுங்க, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. கமலாதேவியும் சொல்றாங்க, நீங்க கவலையே பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அவ என் தங்கை, நான் அவளை பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கமலாதேவி அவளை உறுதி சொல்றாங்க. சரஸ்வதி அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு அழுதுறாங்க. பேச முடியல அவங்களால. கமலாதேவியும் வெங்கடாம்பாவும் போய் சரஸ்வதியை அணைத்து பல்வேறு வார்த்தைகளால் சமாதானம் சொல்லி, உன் கணவர் மிகப்பெரிய சாம்ராஜ்யபதியாக வேதாந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து போறார். அது உனக்கு பெருமை. நீ செய்யக்கூடிய தியாகம் உலகம் பூராவும் பேசப்படும். அதனால் நீ வருத்தப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். நீ ஒரு உலகத்தை தத்தம் பண்ண போற. இதை விட பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நீ நித்திய சுமங்கலியாக இருக்க போகிறாய். அதாவது கவலைப்படணும். எத்தனையோ அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் சொல்லி எவ்வளவு சமாதானம் பண்றாங்க. சரிசேன்னு தெரியலாம். ஆனால் அவங்க சமாதானம் ஆகவே இல்லை. இது முடிஞ்ச ஒரு சில நாட்கள்ல அவங்களுடைய எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்காங்க. அவர் சொல்லிட்டார், நான் சன்னியாசம் போற வரலும் எல்லாரும் போகும்போது சரஸ்வதி உங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா அண்ணிக்கிட்ட சொல்லிடுறாரு. அந்த சனி ஒரு 2 நாள்ல அவர் மடத்திலிருந்து ராமச்சந்திராச்சி அவரார் இந்த மாதிரி காலையில் 9 மணி போல அவர் மடத்தை அழைச்சிட்டு போகணும். வேங்கடநாதர் அன்னைக்கு காலையில் கிளம்ப போறாரு. சரஸ்வதி தெரிஞ்சோடனே அவர் புறப்படுறதுக்கு முன்னால சரஸ்வதியை பார்த்துட்டு கட்டி கொடுக்கிறார். கண்ணில் தண்ணி ஒரு வெங்கடநாதருக்கு. சரி, அப்படியே ஒரு காலை பிடிச்சி கதறா, இந்த பாவிக்கு இனிமே உங்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியம், பாத சேவை செய்யக்கூடிய பாக்கியம் இந்த பாவிக்கு எல்லாம் போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் என் வாழ்க்கை இருண்டு போய்விட்டது. நான் யாருக்காவது என் உயிர் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கதறா. வெங்கடநாதர் சமாதானம் சொல்ல முடியல. அவருக்கும் துக்கம் அடைக்குது. அவர் மனத்தை கல்லாக்கி கொண்டு விட்டார். அவருக்கு பாசம் எல்லாம் போச்சா திடீர்னு ஓவர் நைட்ல இல்ல, மனசை கல்லாக்கிட்டார். ஏன்னா அந்த மனைவிக்கு எந்த மனைவி குழந்தை உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு ஒரே எண்ணம் ஒரு மனசுல விழுந்துருச்சு. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கட்டும் சொல்லி மனசுல நினைச்சிட்டு அண்ணா அண்ணிட்ட சொன்னாங்க, சரஸ்வதியை சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு தலை குனிந்து கொண்டு ஒன்னும் பேசாமல் விட்டு போற ராமச்சந்திராச்சாரோட மடத்துக்கு போய் சேர்றார். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இப்ப வேங்கடநாதர் செய்த தியாகம் பெருசா, சரஸ்வதி பாய் செய்த தியாகம் பெருசான்னு பாருங்க. வேங்கடநாதர் சன்னியாசம் ஏற்றால் அவருக்கு மடம், சிஷ்யர்கள், பாடப்பிரச்சனைகள், மூலராமர் இருக்கிற பூஜை, மற்றது எல்லாம் ஒரு சரியா இருக்கும். சேத சஞ்சாரம் இதெல்லாம் அவருக்கு போயிட்டே இருக்கும். டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் மறந்துடுவார். நான் சரஸ்வதிக்கு யார் இருக்கா?
சரஸ்வதி என்னதான் அவங்களுடைய கசின்ஸ் கோ சிஸ்டரும் அவருடைய பிரான்ல 2 பேரும் இருந்தவங்க நல்லா பார்த்துட்டா, குழந்தையாரும் பார்த்துட்டு இருந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு உணர்வுகள் இருக்கும்போது யாரிடம் உண்மையா பகிர்ந்து கொண்டு வரும்? பெண்ணானவள், திருமணமான பெண் யாரிடம் பகிர்ந்து கொள்வார்கள்? கணவனிடம் தான் எல்லா உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் அந்த மாதிரி பெண் அப்பாட்ட சொல்றது சில விஷயங்கள் சொல்லலாம், அம்மாட்ட சில விஷயங்கள் சொல்லலாம், உடன் பிறந்தவர்களிடம் சில விஷயங்கள் சொல்லலாம், பந்துக்கள் சில விஷயம் சொல்லலாம். ஆனால் தன் உணர்வுகளை எல்லாம் எப்பொழுதும் ஷேர் பண்ணிக்கக்கூடியது கணவர்கள் தான். அப்ப அந்த கணவர் இல்லாத போது தன்னுடைய வாழ்க்கை இருண்டு போய்விட்டதாக சரஸ்வதி தீர்மானம் பண்றார். எப்படியோ சமாதானம் பண்ணி அவங்க குருராஜாச்சாரம் கமலாதேவியும் தன் குழந்தையோடு சரஸ்வதியும் லட்சுமணனும் அழைத்துக் கொண்டு ராமச்சந்திராபுரத்துக்கு புறப்படுறாங்க. இவர் வெங்கடாமாவும் கூட போறாங்க. லட்சுமி நரசிம்மாச்சார் மாத்திரம் ஒரு நாள் இருந்து மறுபடியும் அவரும் போய் ராமச்சந்திராபுரம் போறார். ராமச்சந்திராபுரம் போய் சேர்ந்தவர்களும் லட்சுமி நரசிம்மாச்சார் அங்கே போய் சேர்ந்தவர்களும் குருராஜாச்சார் மாத்திரம் தஞ்சாவூருக்கு தன் தம்பியுடைய சன்னியாச பட்டாபிஷேகத்தை பார்க்கறதுக்காக குருராஜாச்சார் மாத்திரம் தஞ்சாவூர் புறப்பட்டு வர்றார். இப்ப வீட்டில் ராமச்சந்திராபுரத்தில் கமலாதேவி, வெங்கடாமல், லட்சுமி நரசிம்மாச்சார் குழந்தைகள்லாம் இருக்காங்க. சரஸ்வதிக்கு ஒண்ணுமே பிடிக்கல, கண்ணில் தண்ணி அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்காங்க. 2 நாளும் சாப்பிடவும் இல்லை. எவ்வளவோ ஒரு படுத்தி ஏதோ பண்ணி ஏதோ சின்ன ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் தண்ணி குடிக்கிறாங்க, ஏதோ ஒரு நீர் ஆகாரம் சாப்பிட்றாங்க. வேற ஒன்றும் சாப்பிட தயாரா இல்லை. அவங்க கேள்விக்குறியா இருக்கிறது, பைத்தியம் முடிக்காத குறையா இருக்காங்க. இந்த இரவெல்லாம் யோஜனை பண்ணிட்டே இருக்காங்க. மறுநாள் காலையில ராகவேந்தருக்கு அங்கே பட்டாபிஷேக வைபவம் நடக்கிறது. அது தனியா பேசலாம். பட்டாபிஷேகம் ஆன போது அவருக்கு அந்த மாலையிலே தகவல் வருது. அவர் வேங்கடநாத் சன்னியாசாஸ்திரம் தந்தாச்சு, அவர் ராகவேந்திர சன்னியாசாஸ்திரம் பேர் கொடுத்துருக்காங்கன்னு தகவல் வந்த உடனே சரஸ்வதி அப்படியே உடஞ்சு போயிட்டான். அப்படியே சோர்ந்து போய் படுத்துட்டான். எப்ப தூங்கினானே தெரியல. துக்கம் இவ்வளவு அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த இரவு ஒரு தேவதைய கனவிலே தோன்றி, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நான் செவி வழியாக கேள்விப்பட்டது, அது லாஜிக்கலா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறதுனால உங்களோட ஷேர் பண்றேன். அதை அக்செப்ட் பண்ணது உங்களுடைய பொறுப்பு. அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படித்தான். அன்று இரவு ஒரு தேவதை கனவிலே தோன்றி சரஸ்வதியை பார்த்து, நீங்கள் ஒரு தேவதை, உங்களுக்கு முக்திக்கு யோகிதாம்சம் வேணுங்கிறதுக்காக ஒரு மகானுக்கு சேவை செய்து அதனால அந்த யோகிதாம்சம் பெற்று முக்திக்கு போகணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த பூமியில அவதாரம் பண்ணிருக்கீங்க. அந்த சேவையினுடைய பலன் உங்களுக்கு கிடைத்து விட்டது. உங்களுடைய இந்த பூமியில் நீங்க பிறந்ததற்கான ஒரு காரணம் நிறைவு பெற்று விட்டது. எதுக்காக நீங்கள் அவதாரம் பண்ணீங்களோ அந்த அவதார நோக்கம் முடிந்து விட்டது. இனி உங்களுக்கு பூமியில வேலை கிடையாது. நீங்கள் முக்திக்கு செல்ல வேண்டியவர்கள் தான். ஆனால் நீங்கள் உங்கள் உயிரை மாய்த்து கொண்டு இறைவன் சேர்க்கணும் ஏற்பாடு செய்யுங்கள். உங்கள் கணவரே உங்களுக்கு முக்தி தருவார். அதுவரையிலும் நீங்கள் பிசாச ஜென்மம் எடுத்திருப்பீர்கள். ஒரு விதத்தில் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. என்னன்னு கேட்டா, பிசாச ஜென்மங்கிறது ரெஸ்ட்லெஸ் ஆன ஒரு ஜென்மம். அது எல்லாம் ஒரு பதட்டம், ஒரு இது ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. மன அமைதி இல்லாமல் சஞ்சாலத்திலையும் குழப்பத்திலையும் கோபத்திலையும் மெரிச்சலும் அப்படியெல்லாம் இருக்கும். ஆனா அப்ப கூட அந்த ரூபத்தில் நீங்க உங்க கணவரை தரிசிக்க முடியும். பூர்வாசிரம் கணவரை தரிசிக்க முடியும், வேங்கடநாதரை தரிசிக்க முடியும், ராகவேந்திரனை தரிசிக்க முடியும். அந்த அளவு நீங்க சமாதானப்படுத்திக்கலாம் என்பதாக சொல்லி ஒரு வழி காட்டுகிறார். சரஸ்வதி தேவிக்கு தீர்மானம் ஆயிடுச்சு. சரி, நம்ம உயிரோடு இருக்கிறதுல இனி தேவையில்லை. அப்போ சரஸ்வதி தேவி அந்த கனவுல கேட்கறாங்க, நான் இல்லை என்னோட குழந்தை லட்சுமி நாராயணனுக்கு என்ன கதின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த தேவதை சொல்லுது, கனவுல தேவை சொல்லுது, அவங்க பெரியப்பா பார்த்துக்குவார். இந்த குழந்தை தன்னுடைய தந்தையிடம் பூர்வாசுரம் தந்தையிடமே கல்வி கற்று அந்த வம்சம் நன்றாக உறுதியாகும். உன்னுடைய வம்சம் சிறந்து விளங்கும், உயரும் புகழோடு உன் வம்சம் சிறந்து விளங்கும். காலம்புற மக்கள் எல்லாம் உன்னை நினைத்துக் கொண்டு போட, நீ கோலைப்பட வேண்டாம் சொல்லி அந்த தேவதை ஆறுதல் சொன்ன உடனே அதிகாலை நேரம் எல்லாரும் அயர்ந்து, வீட்டில் எல்லாரும் 2-3 நாள் எல்லாரும் தூக்கம் இல்லை, டென்ஷனா இருக்காங்க, பயந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் நல்லா அயர்ந்து பிங்கிட்டு இருக்கும் போது சரஸ்வதி தேவி கொல்லை கதவை திறந்து பின்பக்க வாசல் கதவை திறந்து போய் ராமச்சந்திராபுரத்திலே குருராஜாச்சார் வீட்டில் இருந்து பின்பகல் இருந்த கிணத்திலே குதித்து உயிரை மாற்றிக் கொள்கிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ராமாயண காலத்தில் பார்த்தீங்கன்னா, ராமாயணத்துல ராமருடைய அவதார நோக்கம் முடிந்த உடனே ராமர், பரத, லட்சுமணர், சத்ரு 4 பேருமே சரையூ நதியில் இறங்கி அப்படியே வைகுண்டத்துக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி சரஸ்வதி தேவியும் நீரிலே மூழ்கி
தன் உயிரை மாற்றிக் கொள்கிறார். அப்போ சரஸ்வதிக்கும் பிரசாத் ஜென்மம் வந்த உடனே அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துடும். அந்த தேகத்துக்கு அந்த பிரசாத் ஜென்மத்தினுடைய தோஷம் அது. அப்ப சரி, என்னுடைய என் கணவரையான இப்போவா பார்க்க முடியும், அப்படியான கண்மூலம் அவரை பார்க்க முடியுமா என்று ஒரு தமானம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சரஸ்வதியினுடைய அந்த ஜென்மத்தில் சரஸ்வதி ராகவேந்திர தரிசனம் செய்வதும் அவர் முக்தி கொடுக்கறதை பற்றியும் நம்ம அடுத்த சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். சரஸ்வதி தேவியினுடைய அவர் உண்மையிலே ஒரு அவதார புருஷ தேவதை தான். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தோட நான் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இது செய்வழி செய்தி. இந்த மாதிரி அவர் தேவதையாக தான் அவதாரம் பண்ணியிருக்காங்க. அவருடைய முக்திக்கு யோகிதாம் சொல்றதுக்காக ஒரு செய்யணும்னு சொல்லி அது ஏன் ஜஸ்டிஃபை பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெங்கநாதன் மிகப்பெரிய அவதார புருஷர், கர்மஜ தேவதை, பிரம்மலோகத்திலிருந்து சேவை பண்ணவங்க. இறைவனோட அனுகிரகத்தினாலே சாபம் என்ற பெயரிலே உலகத்துக்கு இந்த உலகத்தில் பக்தி பிரஜம் சேர்க்க வந்த மகானுபாவர் அவர். அப்பேற்பட்ட மகானுக்கு மனைவியா இருக்கணும்னா அவங்களுடைய தகுதி இருக்கணும், அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கணும். அவங்க ஜாகிரோட பொண்ணாக பிறந்து செல்ல செப்பிள்ளை வளர்ந்து ஒத்த புடவை நல்ல புடவை இல்லாமல் கஷ்டப்பட்ட போது எந்த மனமும் கோணாமல் கணவனுக்காக சேவையை தன்னுடைய சேவை என்பதாக நினைத்திருக்கணும்னு சொன்னால் அந்த சாதாரண மனுஷங்களுக்கு அந்த எண்ணமெல்லாம் வராது. கண்டிப்பா ஒரு இடத்துல கோவப்பட்டு எரிச்சல் பட்டு சண்டை போட்டு ரகலை பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு செகண்ட் கூட ஒரு டைமும் கூட சரஸ்வதி எந்த டைம்ல கோவிச்சுக்கல, சண்டை போடல. கணவனுடைய பேச்சுக்கு மறுபேச்சு வாழ்ந்தோள். கணவனுடைய சௌக்கியம் முக்கியம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணவர் சரஸ்வதி. அப்பேற்பட்ட சரஸ்வதி சாதாரண மனுஷனால இருந்து செய்யவே முடியாது. அன்னைக்கு சரஸ்வதி முடியாது, நான் சன்னியாசங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது சொல்றேன். இன்னைக்கு ராகவேந்திரல நமக்கு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர் சரஸ்வதி. சந்தனம் தன்னை அரைத்து மற்றவர்களுக்கு மனம் கொடுப்பது போல சரஸ்வதி தன்னுடைய உயிரை தன்னுடைய வாழ்க்கையை துறந்து அவரை சன்னியாசத்திற்கு அனுமதி கொடுத்து தன் வாழ்க்கையை இருண்டு போக செய்தவர் சரஸ்வதி. அது சாதாரண மனுஷனால் செய்ய முடியாது, ஒரு அவதார தேவதையினால் அது பண்ணவர். ஆனால் அது சரஸ்வதி வாய் ஒரு தேவதை என்று நான் கருதுகிறேன். அதை ஏற்பதும் ஏற்காதும் இதை கேட்டு உங்களுடைய விருப்பம். ஆனால் என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். நாங்கள் இதுல ஆனா ராகவேந்திரர் சன்னியாசம் சொல்லாமல் கொள்ளாமல் சன்னியாசி ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய எண்ணம் தான் என்னால் ஜீர்ணிக்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு நண்பரோட பேசிட்டு போது நான் சொன்னேன், அடுத்த சண்டே நான் மந்திராலயம் போறேன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒருத்தர் கேட்டார். கொண்டாட்டுக்கிட்ட சொல்லாமல் சன்னியாசம் வாங்கிட்டு அவர் நடுத்தரில் விட்டு போனார், அவரே போய் கும்பிடுறேன்னு கேட்டாங்க. நெஞ்சில ஈட்டி பாஞ்ச மாதிரி இருந்தேன். உடனே எனக்கு அதுவெல்லாம் அதை பத்தி சீரியஸா நினைக்க உடனே என்னால் அதை ஜீர்ணிக்க முடியல. அவர் கேட்ட கேள்வி என்னால் ஜீர்ணிக்க முடியல. உடனே என்னுடைய குருவை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட நான் பேசின போது அவர் சொன்னார், எல்லாம் கிடையாது, சன்னியாசம் அனுமதி வாங்கிட்டு சன்னியாசம் வாங்கினாரு, அதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கான்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச எங்கேயும் பிரமாணம் இல்லை இல்லை. அதனால் ஒரு செவி வழி செய்தி மாத்திரம் எனக்கு தெரியும். ஏன்னா 1945 மந்திராலயத்தில் பல வருஷங்கள் 4-5 வருஷம் அங்கிருந்து சேவை பண்ணவர். ஸ்ரீவேன் தீர்த்தருக்கு அத்தியந்தமாக இருந்து சேவை பண்ணவர் அவர். அப்பெல்லாம் நிறைய பெரியவர்கள் அப்ப இருப்பாங்க. அப்பெல்லாம் ஜனங்கள் கூட்டம் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பையன் சின்ன வயசுல இவ்வளவு தூரம் தீவிரம் பக்தி செய்யறதுனால எல்லா பெரியவர்களும் இவர் மேல பாசமா வச்சிருப்பாங்க. இவர் என்ன கேட்டாலும் சொல்லிப்பாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி அவங்க சொல்லும் போது ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காங்க. அவர் நல்லா ஞாபகம் சொல்றாரு. அவருடைய மந்திராலயத்தில் ஒரு பண்டிதர் உபன்யாசம் ராகவன் சரித்திரம் உபன்யாசம் பண்றாரு. அதுல அவருக்கு மனைவி கிட்ட சொல்லாம போனதாக அவர் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. அந்த இரவு அந்த பண்டிதருடைய கனவை ராகவேந்திர தோன்றி வாழ்க்கை சரித்திரம் முழுமையாக தெரியாமல் உபன்யாசம் பண்ணக்கூடாது, முதல் முழுமையாக சரித்திரம் முழுமையாக நன்றாக தெரிந்து கொண்டு அப்புறம் உபன்யாசம் பண்ணுன்னு சொல்லி சொப்பனம் சொன்னதாக என்னுடைய குரு சொன்னார். அதனால் இதுக்கு பிரமாணம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியாவில் நம்ம இந்துக்கள்கிட்ட நம்ம கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ற பழக்கமே இல்லாமல் போச்சு. அதே சார் தாமஸ் பண்றது தனக்கு பிருந்தாவனத்தில் ராகவேஸ்வரர் தரிசனம் கொடுத்த உடனே கெசட்லேயே போட்டார். ஆனால் நம்ம அந்த மாதிரி ஏதாவது ரெக்கார்ட் கிரியேட் பண்றோம்னு பண்றதே இல்லை. அதனால தான் பல விஷயங்கள் நமக்கு சந்தேகத்திடமான முறையிலே கன்ஃபியூஷன் நமக்கு வந்துருது. என்னுடைய அனுமானத்தில் அந்த மாதிரி அவர் தர்மத்துக்கு விரோதமாக ராகவேந்திரரோ வேங்கடநாதரோ இல்லை அவர் குரு சுரீந்திரோ நடக்க மாட்டார் என்பதனாலே வேங்கடநாதர் மனைவியின் அனுமதி பெற்றுத்தான் சன்னியாசம் வாங்கினார். அந்த சரஸ்வதி தேவத்தை அவருடைய அவதார நோக்கம் நிறைந்ததுனாலே முடிவெற்றதுனாலே அவர் இறைவன் திருவடி சேர்ந்து விட்டார். இதுதான் நான் என்னோட கன்க்ளூஷன். இதை ஏற்பதும் ஏற்பாதும் உங்களுடைய நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. அதனால அந்த தீர்மானம் உங்களை பொருள் விடுறேன். ஆனால் கண்டிப்பாக வேங்கடநாதருடைய மனைவியுடைய அனுமதி பெற்றுத்தான் சன்னியாசம் பெற்றார். அவர் சரஸ்வதியை குதித்து உயிரை மாய்த்து கொண்டால் கூட அதனால அவருக்கு நல்ல ஒரு நிலைமை தான் ஏற்படுது, அவருக்கு முக்தி கிடைக்கிறது. அதையே நம்ம மனசில் கருத்தில் கொள்ள வேண்டும். அதை பற்றி அடுத்த அவர் சன்னியாச வைபவத்தை பார்த்துட்டு
ராகவேந்திரருக்கு முக்தி கொடுப்பதை பற்றி நம்ம பார்ப்போம். குருராஜா அர்ப்பணமஸ்து.